இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைவு கூறுகின்றோம். சிலுவையில் இயேசு தன்னையே பலியாக தந்தது நமக்கு என்ன செய்தியை உணர்த்துகின்றது என்று சிந்திப்போம். இவ்வுலகில் பிறந்த மனிதர் அனைவரும் பொய்யர். பாவிகள் தண்டிக்கப்படுவதும் தண்டனை பெறுவதும் முறையே. ஆனால் இயேசு இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிப்பது போல், பாவம் செய்யாத இயேசு துரோகிகளுக்கும் நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் கொடுக்கப்படும் மிக கொடிய தண்டனையான சிலுவை சாவை பெற்றார் இயேசு. எனில் அது நமக்காகவும் நம்மீது கொண்ட பேரன்பிற்காகவும் தான். இயேசு அடைந்த துன்பத்தை போல் வேறு யாரும் அடைந்திருக்க முடியாது. அவர் காரி உமிழப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், ஆடை இல்லாமல் விடப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், இறுதியில் சிலுவையில் அறையப்பட்டார். கெத்செமனி தோட்டத்தில் அவர் வேண்டிக் கொண்டது போல் சிலுவை சாவு என்ற துன்பக் கிண்ணம் வேண்டாம் என்று விலகி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக அவர் சிலுவை சாவு என்ற துன்பக் கிண்ணத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசு துன்பக் கிண்ணத்தை துணிவோடு ஏற்றுக்கொண்டதன் மூலம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுத்தருகின்றார். அதுதான் கீழ்ப்படிதலாகும். இயேசு இறைமகன், அவர் கடவுள் வடிவில் விளங்கியவர். அப்படி இருந்தும் பாவத்திற்கு அடிமையாய் இருந்த இவ்வுலகை மீட்க வேண்டும் என்ற தந்தையின் திருவுளத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். இதன் மூலம் கடவுளின் திருவுளம் இயேசுவின் கையில் சிறப்புற்றது. இவ்வுலகில் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவுகள் என்று தன்னலச் சேற்றில் சிக்கி தவிப்போர் பலர் உண்டு. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இது குறித்து புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில், வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் தெழுந்தவர்க்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் என்று கூறுகிறார். ஆதலால் கிறிஸ்துவின் பாடுகளினாலும் அவரது உயிர்ப்பினாலும் ஆசிகளை பெற்றுக்கொண்ட நாம் அவற்றை மற்றவருக்கு வழங்க வேண்டும். உண்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை என்பார் எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர். எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் வாழ்வால் பிறருக்கு நன்மை செய்து இறை அன்புக்கு சாட்சிகளாய் விளங்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். தன்னலம் என்ற வார்த்தையை வாழ்வில் அகற்றிவிட்டு பிறர் நலம் என்ற வார்த்தையை நம் வாழ்வில் புகுத்தி இறைவனின் ஆசிரை இன்றைய நாளில் பெறுவோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.